ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக எப்படி அமைகின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நமக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சந்தாதாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, செவ்வாய்க்கிழமை பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் 8 குடையவன் 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் திடீர்னு உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அதிலும் குறிப்பாக உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி நல்ல எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. திடீர்னு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு காரணமாக நீங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திக்கு முக்காடி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமில்லாத சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து நீங்கள் ப்ரமோஷன்ஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு இன்றைய நாளை சந்தோஷமாக நீங்கள் அனுபவிக்க முடியும். அற்புதமான காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா காரியங்களும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க. நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்கள் அலுவலக பணிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக நிறைய நண்பர்கள் உருவாக்கி கொள்வதற்கு உகந்த ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி சேரும். எனவே நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுறது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டை ஏற்படுத்தி தரும். எவ்வளவு பெரிய சவாலான பணிகளை கூட நீங்கள் சாதாரணமாக அசால்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான திறமை மற்றும் நல்ல மனநிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் பயணங்கள் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் உங்கள் உடைமைகளை தொலைத்து விட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. திடீர்னு எதிர்பாராத வகையில் சில பேர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சந்திப்பு மனதளவில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு உருவாக்கி தரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு முதலீடுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதிகமான முதலீடுகள் மேம்பட்டு நீங்கள் முதலீடுகளில் அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீங்க. அது உங்களுக்கு திருப்தியாகவே இருக்குங்க. மேலும் உங்களுக்கு பாதியில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும். அது உத்தியோக ரீதியாக இருக்கலாம், அல்லது உங்களது வியாபார ரீதியாக இருக்கலாம், பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம். நின்று போன பாதியில் என்ற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் மீண்டும் எடுத்து முடிக்க முடியுங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம், நல்ல ஒரு திருப்தி கிடைக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக நண்பர்கள் உதவி செய்வாங்க. ஸோ நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்கிற உதவிகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நீங்கள் அபரிமிதமான நிறைய விஷயங்களை உங்களையே அறியாமல் முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த முயற்சியின் காரணமாகவும் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் காத்திருக்குங்க. எனவே நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் தான் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை தருங்கிறதுனால சும்மா இருக்காதீங்க. மேலும் இப்பொழுது வீண் செலவுகளை நீங்களாவே குறைச்சிக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. நீங்கள் எதிரிகள் விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவதனால உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகிவிடும். எதிரிகள் இல்லாத நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. எனவே தொழில் ரீதியாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாம். உங்கள் தொழில் ரீதியாகவும் புதிய முயற்சிகள் செய்யும்போது வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. இப்பொழுது செலவுகளை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக உங்கள் உடலை வருத்திட்டு இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து இப்பொழுது நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உரிய நேரத்தில் குடும்பத்திற்கும் நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்கிறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில சில முட்டாள்தனமான முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் சில முட்டாள்தனமான காதல் உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷமும் உங்களுக்கு காத்திருக்குங்க. நீங்கள் காதல் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. மற்றபடி இன்னைக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல காதல் உணர்வுகள் பெறதுனால நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்க எங்கேயாவது சின்ன சின்ன டூர் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்பொழுது மிகச்சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும்.
நீங்கள் வந்து எப்போ வேணால் பணம் தேவைப்படுங்கிறதுனால முடிந்த அளவுக்கு பணத்தை சேவிங் செய்து கொண்டே இருங்க. அது குறித்த யோசனைகள் உங்களுக்கு நிறைய தேவை. அதன் மூலமாக அது இயல்பாக செய்வீங்க, இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்கால வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. சமுதாய பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. யாரெல்லாம் பிரச்சனையோடு வராங்களோ, உங்களை நாடி வராங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அலுவலக பணிகளில் உங்கள் சீனியர்கள் மற்றும் உங்களுடைய சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தனிமை விரும்ப மாட்டீங்க. தனிமையாக இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி பொழுதுபோக்கில் ஈடுபடுத்துவதில் நீங்கள் செலவழித்துக் கொள்ளலாங்க. காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் உச்சமடைந்து காணப்படுவீங்க. காதல் வாழ்க்கை உங்களுக்கு பித்து பிடிக்கக்கூடிய வகையில் புதிதாக நிறைய காதலை அரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதை நீங்கள் சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது, மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்பொழுது திருமண மாணவர்களுக்கும் மிகச்சிறந்த ரொமான்ஸ் உணர்வுகள் காத்திருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஆரோக்கியமாக இருப்பீங்க. நாட்பட்ட நோய்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் பிசினஸ் ரீதியாக உங்கள் உத்தியோக ரீதியாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. புதிய பதவிகள் நிறைய தேடி வரும். குறிப்பாக அலுவலக பணியில் ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பதவிகள் நிறைந்த புகழ் நிறைந்த ஒரு கெத்தான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. நோய்கள் நீங்கும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் எவ்வளோ பெரிய சேலஞ்சான வேலைகள்லாம் நீங்கள் சாதாரணமாக செய்து முடித்து அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல செய்திகள், மனதிற்கு ஆனந்தம் தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். சவால்களை சமாளிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத சில நபர்களுடைய சந்திப்புகள் மூலமாக நல்ல மனமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரம் ரீதியாக புதிய முதலீடுகள் நிறைய செய்வீங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களது செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் உழைத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் உடம்பின் மீது தனி கவனம் செலுத்தி பாதுகாத்து கொண்டீங்க அப்படின்னா சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க. உங்கள் பொருட்கள் ஏதாவது வச்சிருக்கும் போது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ அல்லது ஆஃபீஸ்லேயோ உங்கள் ஃபைல்ஸ் அல்லது பொருட்களை வந்து ரொம்ப கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் நல்ல சந்திப்புகள் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பொருட்களில் கவனம் வேண்டும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு திருப்தியான உதவிகள் நிறைய கிடைக்குங்க. எனவே நண்பர்கள் மூலமாக பெனிஃபிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை தான் நீங்கள் இருப்பீங்க. நிறைய காரியங்களை ட்ரை பண்ணால் வெற்றிகள் உண்டு. பாதியில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் கூட இன்னைக்கு முடியும். ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். பெண்டிங் எல்லாம் முடியும். நல்ல உதவிகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.